கிறிஸ்டாங்கிறவன் ஒரு மலை கிராமத்துல கதை எழுதுறதுக்காக வரான். ஊர் தலைவரும் இது ஆபத்தான ஊரு. அதனால வந்த வேலைய மட்டும் பாருங்க அப்டின்னோனே, அன்னைக்கு நைட்டே ஒரு அழகான பொண்ணையும் பார்க்குறான். கிட்ட போறப்ப கரெக்ட்டா அந்த பொண்ணும் காணாம போயிருது. அங்க இருக்க பெரியவர்ட்டயும் இந்த விளக்கம்லாம் சொல்லி யாருன்னு கேட்குறான். அவ தான் எங்க பெண்கள்லாம் சாமிய கும்பிடுற காமினி. ஆண்களால பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா அவ தான் இந்த ஊர்ல தட்டியும் கேட்பா. பெண்களுக்கு அது சாமியாவும், ஆண்கள்லாம் அது பேயாவும் சொல்றாங்கன்னோனே, எதிர்த்த மாரி அதே மாரி பொண்ணு வந்தனால இவனும் ரொம்ப பயப்படவும் செய்றான். இந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாது. இவ வேட்டையாடி எல்லாத்துக்கும் சமைச்சு குடுக்குறவ. இவ பேரு ரதின்னு சொன்னோனே, அவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனும் கதை எழுதி முடிக்கிறான். இந்த கதைக்கு ரதி மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவள்கிட்டையும் போய் கதையை சொல்லிட்டு தயவு செஞ்சு போட்டோ ஷூட்டுக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். அவளும் வராதனால இவனும் அவ வீட்டுக்கு தேடி போறான். அப்பதான் அங்க போட்டோல அவங்க அக்காவை பார்க்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பெரியவட்டையும் கேட்கறான். அவளும் ஒரு கூத்தாடி தான், நிறைய பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருப்பா. அப்படி போறப்பதான் காட்டுல மிருகம் அடிச்சு செத்துட்டான்னு ரதியை பார்த்து இன்னைக்காவது போட்டோ ஷூட்டுக்கு வாங்கிறப்ப நேத்தி கொஞ்சம் வேலையாச்சு, நீ கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த வீட்டுக்கு போறா. அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறனால கரெக்டா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ரதியும் அவன் கூட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறா. நீங்க நடிக்கணும் மட்டும் தான் நினைச்சேன், மற்றபடி இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலான்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போதா. அப்பதான் எனக்கு உண்மையும் தெரியுது, வந்தது ரதி இல்ல காமெடிங்கிறதா, நம்மள சோதிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் ரதியும் இவனும் கார்லயும் போறாங்க. அங்க இருக்க தலைவரும் வந்த வேலையை பார்த்துட்டு இல்ல இவளை நடிக்கிறதுக்கு நீ கூட்டிட்டு போறியான்னு சொல்லி அவங்களும் மிரட்டவும் செய்றாங்க. இந்த பொண்ணு வெளியே போய் நடிச்சா பயங்கரமா நடிச்சு உங்க ஊருக்கே பெருமை சேர்ப்பான்னு, அப்படிலாம் விட முடியாது, இந்த ஊர்ல இருந்து எப்படி நீ போயிருவேன்னு சொல்லி மிரட்டவும் செய்றாங்க. இவனும் அந்த தெய்வத்திட்ட போய் உனக்கான கதை தான் பண்ணேன், உன் தங்கச்சியை எப்படி நான் பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு வேண்டிட்டும் போறான். கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறப்ப பின்னாடியே துரத்தி வந்த ஆளுங்களும் அந்த இடத்துல காமெடி வந்தனால எல்லாத்தையும் காப்பாத்திடுது.